இந்த ஸ்கீம் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்சென்டிவாக கொடுக்கறதுக்கு 22,919 கோடியை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இதுக்குள்ளே வருதோ அவங்க வந்து அப்ளை பண்ணி ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே கொடுத்தாங்க அப்படின்னா 22,919 கோடியில் இருந்து உங்களுக்கு ஒரு 1000 கோடி நாங்கள் கொடுக்குறோம், 1500 கொடுக்குறோம் அப்படின்னு கவர்மெண்ட் ஒதுக்குவாங்க. பட் ரீசெண்டாக என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 22,919 கோடி அப்படிங்கிறது கவர்மெண்டுடைய அவுட்லே. இப்போ கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு அவுட்லே பண்ணுறாங்க, இன்சென்டிவ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க, நாங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம், நாங்களும் இந்த வேலையை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு உள்ளே வருவாங்க. அப்படி உள்ளே வரும்பொழுது சும்மா கையை வீசிட்டு வர முடியாது. அந்த கம்பெனி என்ன பண்ணணும், அவங்க இவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். அதற்கான ஒரு ரோட் மேப்போட ஒரு பிளானோட வரணும். அப்படி வரும்பொழுது தான் இவங்க சரியான ஆள் தான் அப்படின்னு கவர்மெண்ட் இந்த சப்போர்ட்டை பண்ணுவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டார்கெட் இருக்குல்ல, என்ன டார்கெட் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 59,350 கோடி அளவுக்கு இந்த இன்சென்டிவ் கொடுக்கறதன் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுதான் வந்து கவர்மெண்ட் டார்கெட். 59,350 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட்ல இருந்து வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எதிர்பார்த்தது 59,350 கோடி தான், ஆனால் 1,15,350 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு. அதாவது ப்ராமிஸ் பண்ணி நாங்கள் இவ்வளோ பணத்தை பண்ண போகிறோம், எங்களுக்கு இந்த செக்டருக்குள்ளே நுழையணும் அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார்.